தஞ்சாவூர் மாவட்டத்தில் தனியார் சர்க்கரை ஆலையில் கரும்பு கொள்முதலுக்கான நிலுவைத் தொகையை வழங்கக் கோரி கடந்த 1.5 ஆண்டுகளாக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் திமுக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் பாராமுகமாக இருப்பதை கண்டித்து முதல்வர் ஸ்டாலினுக்கு கருப்பு கொடி காட்டிய விவசாயிகளை திமுக அரசு இன்று கைது செய்துள்ளது. தனியார் சர்க்கரை ஆலையில் கரும்பு கொள்முதலுக்கான நிலுவைத் தொகை பெற்றுத்தரப்படும், நெல் மற்றும் கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உயர்வு உறுதி செய்யப்படும் என பொய்யான தேர்தல் வாக்குறுதியை அளித்து விவசாயிகளை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது திமுக அரசு. ஆட்சிக்கு வந்த பிறகு தங்கள் நிலங்களை பாதுகாக்க போராடிய திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டது இந்த திமுக அரசு. அதிமுக ஆட்சியில் சேலம் 8 வழிச்சாலை திட்டம் விவசாயிகளுக்கு எதிரானது என்று பேசிவிட்டு ஆட்சிக்கு வந்தவுடன் அதை பெயர் மாற்றி அத்திட்டத்திற்கும் ஆதரவு தந்தது திமுக அரசு. விவசாயிகள் போராடினாலே அது மீடியாக்களில் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக மீடியாக்களை அதிமுக பற்றி பேசுங்கள், பாஜகவை பற்றி பேசுங்கள் என கடந்த 4 ஆண்டுகளாக ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கும் இந்த ஸ்டாலினின் மாடல் அரசு கடந்த 4 ஆண்டுகளில் விவசாயிகளுக்கு எண்ணற்ற துரோகங்களை செய்திருக்கிறது. இப்போது நிலுவைத் தொகையை வழங்கக் கோரி 1.5 ஆண்டுகளாக போராடி வரும் விவசாயிகளிடம் தங்களின் அடக்குமுறையை காட்டியிருக்கிறது இந்த திமுக அரசு. நேற்றைக்கு கூட நானும் டெல்டாக்காரன் தான் என சொன்னார் முதல்வர் ஸ்டாலின். ஆனால் அணைகளில் இருந்து தண்ணீர் திறந்து விடுவதால் மட்டுமே அவர் தன்னை டெல்டாக்காரன் என நினைக்கிறாரோ என்னவோ தெரியவில்லை. விவசாயிகள் கூக்குரலிட்டால் அதை கேட்க கூட முன்வருவது இல்லை. அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டன. மேட்டூர் அணை சரியான நேரத்திற்கு திறக்கப்பட்டது. வாய்க்கால்கள் தூர்வாரப்பட்டன. அணையில் இருந்து வந்த நீர் நீண்ட நாட்கள் பயன்படுத்த ஏதுவாக பல்வேறு திட்டங்கள் வகுக்கப்பட்டன. விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டது. குறுவை சாகுபடி தொகுப்புகளும் நேரத்திற்கு சரியாக வழங்கப்பட்டது. ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனேயே திமுக மும்முனை மின்சாரத்தில் தான் கையை முதலில் வைத்தது. அதை இருமுனை மின்சாரமாக்கியது. பின்னர் அது 8 மணி நேரமானது. பின்னர் அது 4 மணி நேரமானது. இப்போது எப்போது மின்சாரம் இருக்குமோ என்கிற அச்சம் எல்லோருக்கும் ஏற்பட்டுள்ளது. குறுவை சாகுபடி தொகுப்புகள் இன்னமும் விவசாயிகளுக்கு வழங்கப்படாமல் உள்ளன. ஏரிகள், குளங்கள், வாய்க்கால்கள் தூர்வாரப்படாமல் உள்ளன. எதையும் முறையாக செய்யாமல் தான் நானும் டெல்டாக்காரன் என சொல்லிக்கொண்டு பல்லிழித்துக் கொண்டு பேசி வருகிறார் முதல்வர் ஸ்டாலின். இதனால் தான் இன்றைக்கு திமுகவின் முகத்திரையை விவசாயிகள் கிழித்தெறிந்திருக்கிறார்கள். இது ஆரம்பம்தான் முதல்வரே.